ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம விஜயா பணம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்கில் இருக்காங்க. பார்வதியை பயங்கரமாக திட்டுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் இந்த மீனா தான் எடுத்துருக்கணும், கண்டிப்பாக அந்த மீனாவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மறுநாள் காலையில் நம்ம பார்வதிக்கு கால் பண்ணி, என்னக்கா பார்வதி பணம் காணாமா, எப்படி காணாமல் போச்சு, எவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 லட்சமா? ஓ, யார் வந்தாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மீனா தானே வீட்டுக்கு பூ கொடுக்க வந்தா, மேலே போயிட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சாலே கண்டிப்பாக அவள் தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவே நம்ம மீனா மேலே பழி போடுறாங்க. நம்ம மீனா என்ன அத்தை நம்ம பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி நீ வெய், நான் மீனா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம விஜயா இருந்துட்டு மீனா கிட்ட கேட்குறாங்க, என்னடி பார்வதி வீட்டில் 2 லட்ச ரூபாய் காணாமா, நீ தானே எடுத்துகிட்டு வந்திருப்ப, நீ மட்டும்தான் அந்த வீட்டுக்கு வந்த, வேறு யாருமே வரல, பார்வதி உன் மேலே சந்தேகப்படுறா, நீ ஒழுங்காக பணத்தை கொடுக்குறியா இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமான்னு கேட்குறா, என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் முத்து வந்து பயங்கர கோவப்படுறாங்க. அத்தை நான் எதுக்காக எடுக்க போகிறேன் அத்தை, நான் நேர்மையாக உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவ, மற்றவங்க காசெல்லாம் ரூபாய் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம்மா, உன்னை பற்றி தெரியும், உன் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும், ஒழுங்காக பணத்தை எடுத்து வைக்கிறியா இல்லை நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் அண்ணாமலை இருந்துட்டு, என்ன விஜயா உன்னுடைய பணம் மாதிரியே கேட்குற, அவங்க பணம் காணாமல் போச்சு, அவங்க வீட்டுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க செய்வாங்க, யார் எடுத்தாங்களோ மீனா மலை பள்ளி போடுறதுன்னு நீ எதுவும் பேசாத விஜயா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பயங்கரமாக திட்டுறாங்க நம்ம அண்ணாமலை. அதானப்பா மீனா மேலே பழி போடுறாங்க, மீனாவை பற்றி தெரியாத அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், இவ பில்கேட்ஸ் பரம்பரை, இவளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம விஜயா சொல்கிறாங்க. நம்ம விஜயா கம்முன்னு சைலண்ட்டாக போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி இப்படியே விட்டால் ஆகாது, பார்வதியை கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம மீனா மேலே கம்ப்ளைண்ட் பண்ண வைக்கிறாங்க. மீனாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கே போலீஸ் வந்தது. நம்ம மீனா ரொம்பவே பதறி போகிறாங்க. முத்து இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, நீ எதுக்காகவும் பயப்படாத, நான் இருக்கவும் கூட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. இதுக்கப்புறம் என்ன